வணக்கம் நண்பர்களே. ராமேஸ்வரத்தில் இந்த இடத்த சிவன் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லட்சுமண தீர்த்தத்துக்கு நேர் எதிரில் இருக்குது. இது ஒரு கிருஷ்ணன் கோவில். ஸ்ரீ கிருஷ்ண பிரணாமி மங்கள் மந்திர்னு பேர். ராமேஸ்வரம் வர்றவங்க இந்த கோயிலில் உள்ள அறைகளில் பட்ஜெட்டில் தங்கிக்கலாம். இந்த கோவிலோட முதல் மாடியில் ஸ்ரீ கிருஷ்ணனோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக காட்சிக்கு வச்சுருக்காங்க. நம்ம அதைத்தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சோடனே இடது பக்கம் கிருஷ்ணன் தன்னோட சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சிருக்க காட்சியை சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. முதல் மாடியில் ஒரு குகைக்குள்ளே போய் நம்ம இந்த சிற்பங்களை பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு கட்டணமாக 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மேலே ஏறி போகையில் வலது பக்கம் முதல் தரிசனமாக சிவனை தரிசனம் பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக பாலம் போட்டதை. அதுக்கு பக்கத்திலேயே ராமபிரான் ராமலிங்கத்தை வழிபடுற மாதிரி அற்புதமான காட்சி. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணன் சிறையில் பிறக்கிற மாதிரி காட்சி இதுதான் கிருஷ்ண அவதாரம். வசுதேவர் யமுனை நதியை கடந்து கிருஷ்ணனை கோகுலத்துக்கு கொண்டு போகிற காட்சி தான் இது. அடுத்ததாக கோகுலத்தில் குழந்தை கிருஷ்ணனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. கிருஷ்ணனோட லீலைகள் ஆரம்பமாயிருச்சு. பசுமாட்டு காம்பில் இருந்து கிருஷ்ணன் பாலை குடிக்கிற காட்சி. அடுத்ததா வெண்ணெயை திருடி திங்கிற காட்சி. யமுனை நதியில் வசித்த காளியன் அப்படிங்கிற கடுமையான நஞ்சுள்ள பாம்பை அடக்கி அந்த நதியை தூய்மையாக்கின காட்சி தான் இது. குளிக்கிற கோபியர்களோட உடைகளை எடுத்துட்டு அவங்ககிட்ட வம்பிழுக்கிற காட்சி தான் இது. இங்கே மீரா பஜனை பண்ணுற காட்சி. அடுத்ததாக சுர்தாஸ்ஜி பஜனை பண்ணுற காட்சி. இந்த கண்ணாடி மாளிகையில் பெண்கள் பஜனை பண்ணுற காட்சி அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக கண்ணாடி தான். பிரம்மாவும் கிருஷ்ணனும் சந்திக்கிற காட்சி. கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசைக்கு மயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்த இடத்துல விஷ்ணுவோட ஒரே உருவில் தச அவதாரங்களை நம்ம தரிசிக்க முடியும். இந்த பக்கம் கிருஷ்ணன் மேலே அளவற்ற பக்தி வச்சுருந்தவங்களோட சிற்பங்கள் இருக்குது. இங்கே ராஜா ரந்திதேவ் தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டது. சிரவன்குமார் தன்னோட தாய் தந்தையை தோல்லையே தீர்த்த யாத்திரை கூட்டிகிட்டு போகிறது. ஸ்ரீ பானாஜி ஒரு ராஜாவுக்கு வாள் பரிசளிக்கிறது.
ராமேஸ்வரம் வர்றவங்க தவறாமல் இங்கே வந்து பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.